வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய செம காமெடியா இருக்கு. ஏங்கா உனக்கு கொர மாசத்துலயே புள்ள பிறந்துச்சு? எனக்கு ஏன்டி கொர மாசத்துல புள்ள பிறக்குது? 10 மாசத்துக்கு ஒரு நாள் முன்னையும் பின்னையும். இப்ப மாட்டினியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. நான் ஏன்டி மாட்டேன்? ஆமா, உன் கல்யாண தேதி என்ன? ஜூன் 15. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அப்ப மார்ச் மாசம் தானே உனக்கு புள்ள பிறக்கணும். ஆம். எப்படி ஜனவரியில பிறந்துச்சு? அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஏய், என்னடி சொல்ற? அப்ப பரிசத்துக்கும் மேரேஜ்க்கும் நடுவுல உனக்கும் அத்தானுக்கும் சம்திங் ஏதோ நடந்திருக்கு. ஆமா, பெருசா ஏதோ கண்டுபிடிச்சிட்டா. போடி. அப்ப சொல்லுக்கா, என்ன நடந்துச்சு? சொல்லு. குடத்தடியில பாத்திரத்தை எடுத்து போட்டு விளக்கிட்டு இருந்தானா, உங்க அத்தான் போன் பண்ணாரா. நானும் என்னடான்னு எடுத்தா உடனே கிளம்பி பம்பு செட்டுக்கு வானாரு. மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. இங்கதான் நான் கூட ஏதோ கிஃப்ட் கொடுக்க போறாருன்னு ஓடி வந்து நின்னா உள்ள வானாரு. அதுக்கப்புறம் நானும் மெதுவா உள்ள போனா பொஸ்கன் கைய பிடிச்சி இழுத்து விட்டாரு. பெண் வெறி இருக்க கூடாது என்னைக்குமே. கல்யாணம் அதுவே நடக்கும். ஐயோ, அதுக்கப்புறம் அதான் வீட்டுல பிறந்து கிடக்கு கிஃப்ட். ஐயோ, எங்க அப்பா புலி சுட்டுட்டாரு. புலி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம். ஓ, அப்படியா விஷயம்? புள்ளி குட்டி போட்டுச்சா? இல்ல, நான் பிறந்துட்டேன். நீ அந்த இடத்துல போறதுட்டியா? ஆமா, ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. ஆள விடுற சாமி. யோ வாங்கயா. இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பன் தான் உன்னை பாப்பாங்க? அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அதுல சித்தப்பு ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க? இப்படி ஒரு சரியம் பிறந்துருச்சே. முப்பது வயசுக்கு அப்புறம் இந்த அழகு போயிடும். நீ வாய மூடு. செருப்பால் அடி பண்ணி பேசுன தம்பி பேசாம நீ உண்மையில நான் பேசவே கூடாது. இந்த பாரு, நான் சொல்றது கேட்டுக்கோ. நீ கொஞ்சம் ஃப்ரீயா உட்காரு. இல்ல மேம், உங்களை பார்க்கவே நான் வரல. நீ அவரை என்ன ப்ராப்ளம் தெரியுமா ஹனிஃபா? நீ கொஞ்சம் கூட அழகா இல்ல. அப்படி நினைக்காத. என்ன நீ பெரிய உலக அழகி நினைப்பா உனக்கு? அப்படி நினைக்கவே இல்ல மேம். நான் அப்படி நினைக்கவே இல்ல மேம். அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க நீ. நான் உண்மையை சொன்னா அப்படிதான் மேம் எல்லாம் சொல்றாங்க. வெக்கமே இல்லையா? கிடையவே கிடையாது. வெக்கப்பட்டு கண்ண மூடனேனா கண்டமன் இருக்காரு, என்ன கண்டம் பண்ணிட்டாரு. கண்டம் பண்ணிட்டானா? அப்புறம் கண்டமனூர்காரர் விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? அவங்க அண்ணன் தம்பிக்காரரை கொலையா கொண்டிருப்பானே. அதுதான் இல்ல, தம்பி பொண்டாட்டிய தாம் பொண்டாட்டி மாதிரின்னு அவர் யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். பதார்த்தமா விட்டு கொடுத்தியா? புதுசா இருக்கு. சரி, 2 பேரும் சேர்ந்து உன் வாழ்க்கையில விளையாண்டாங்க, போய் தொலையுது. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த விஷயம் வீட்டு வேலைக்காரனுக்கு தெரிஞ்சு வேலைக்காரனோட முடிச்சுக்கலான்னு தோட்டத்து பக்கம் ஒதுங்கினேன். ஆனா தோட்டக்காரனும் பாத்துட்டான். அவனாலதான் என் வயித்துல புழு பூச்சி உண்டாச்சு. அத கலைக்கலான்னு நான் டாக்டர் கிட்ட போனேன். ஆனா அந்த டாக்டர் என்ன கலையோ கலைன்னு